ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ஸில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 1 எபிசோட் 8. என்கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியில் உன்னால் கோல்டு காயின் எடுத்துகிட்டு போக முடியும்னு நினச்சியா? ஆர்கா டேமோட மேக்மா மாஸ்டர் டானா அப்படின்னு ஒருத்தன் அட்டாக் பண்ணா மாஸ்க் போட்டவன் அசால்ட்டாக அவனை தோக்கடிக்கிறான். இந்த மாஸ்க் போட்டவன் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ நைட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டாலா மாதிரி எங்கேயோ தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். லாங்டாமில் இருக்கிற எல்லாருமே மேஜிக்கில் ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. அதுலேயும் இந்த மேஜிக்கா லூப்பஸ் இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்கூலோட டாப் ஸ்டூடெண்ட். எல்லா டாம் கூடயும் காம்படிஷன் இருக்குங்கிறதுனால மற்ற டாம் இருக்கிற லொக்கேஷன் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. லாங் டாமோட லொக்கேஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கோல்டு காயின் அவங்க கிட்டே இருந்து ஈஸியாக அடிச்சு போடிங்கிடலாம் அப்படின்னு லேண்ட் சொல்லவும் நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்கிறான். நான் பேசுறதெல்லாம் முதல்ல நீ காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கியா? சரி இந்த ஆட்லர் டாம்க்கான ரோப் வந்துடுச்சு, இதை போட்டுக்கோ அப்படின்னு லான்ஸ் கொடுக்கவும் நம்ம ஹீரோவை மாட்ட தெரியாம மாட்டி ஒரு வழியாக அதை போட்டுக்கிறோம். லோகோவா நம்ம ஹீரோ பார்க்கவும் அது ஆட்லர்ஸ் மார் லோகோனா அதுல லெட்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றான். டாம்க்கு வந்து அப்படின்னு லெமன் வந்து நிற்கவும் நான் முதல்ல கிரீம் பஃப் செய்யணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். டாம்க்கு என்னாச்சு தெரியுமான்னு வா சொல்றா. கிரீம் பஃப் செய்யணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ஓ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு டாம் கேட்கவும் உனக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். அது எனக்கு சரியாக தெரில. நான் எப்போவோ டயர்டாக தூங்குவேன், எனக்கு கனவே வராது. ஆனால் நேற்று பிளாக் பாக்ஸ்குள்ளே நான் மாட்டிட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு மாதிரி வந்துச்சு. நான் கான்ஷியஸாக தான் இருக்கேன், ஆனால் என்னால் பேச முடியல. பல மணி நேரம் அந்த நைட் மார்க்குள்ளே மாட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு டாம் சொல்கிறான். ஃபிசிக்கலாக நீ ஓகே தானே லெமன் கேட்கவும் எனக்கு அடி எதுவும் படலாம், ஆனால் மயக்கமாக இருக்கேன்றது போக மேஜிக்கை என்கிட்ட இருந்து உறிஞ்செடுத்த மாதிரி இருக்கு. டெம்பரவரியாக என்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு டாம் சொல்கிறான். சரி எதுக்காக அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு லான்ஸ் கேட்குறான். எல்லா ஸ்டூடெண்டாலையும் டெம்பரவரியாக மேஜிக் யூஸ் பண்ண முடியல. ஹெட் மாஸ்டர் பியூரோ ஆஃப் மேஜிக்கு போயிருக்காரு. இந்த நேரத்தில் யாரோ இதை பண்ணுறாங்க அப்படின்னு டாம் சொல்லவும் மேஷ் இந்த இது ஒரு குட் லக் சாம், நான் உனக்காக பண்ணேன், உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, இதை எப்பவும் உன் கூடவே வச்சுக்கோ அப்படின்னு லெமன் கொடுக்கவும் இது ஏன் பார்க்க ஒன்ன மாதிரி ரிப்பன் போட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பாவி அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, எப்பவும் இதை கூடவே வச்சுக்கோ, நைட்டு தூக்கும் போது இதை கட்டி பிடிச்சிட்டு தூக்கு, ஐயோ எனக்கு வெக்கமா வருது அப்படின்னு லெமன் வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. மேஜியா லோபஸ் தான் இதுக்கு காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி லான்ஸ் அவங்கள தேடி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் நம்ம இப்படி வெளியே சுத்தலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ யோசி என்ன பிரோஜனம் அப்படின்னு டாட் சொல்றா. ஃபின்னு இவங்க கூட இருக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா வந்தீங்கன்னு லான்ஸ் கேட்கறான். இதை தடியா விட்டு போறீங்க, எனக்கு பயமா இருக்குதுப்பா அப்படின்னு ஃபின் சொல்றான். ஐயோவா அவங்களே கூட்டிட்டு போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். சரி இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா லெமன் அங்க போயிட்டு இருக்கா. லெமன் அழகா இருக்கா அப்படின்னு டாட் பாக்குறான். மீதியார் ஏதோ தப்பா இருக்குன்னு லான்ஸ் சொல்றான். பார்த்தா லெமனுமே வந்து டாலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா. அவ பாக்குறதுக்குள்ள இவங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவ கண்ணு காதுன்னு எல்லாம் ஓட்டையா இருந்தாலும் அது லெமன்ன்றதுனாலதான் எனக்கு பார்க்க அழகா தெரிஞ்சிருக்குப்பா அப்படின்னு டாட் சொல்றான். லெமன் எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப ஃபாஸ்டா அங்க போறான். அவ இந்த காரணம்ல தான் திரும்பினா அப்படின்னு ஃபின் சொல்றான். பட் இவங்க போய் பார்த்தா அது ஒரு முட்டு சந்தா இருக்கு. இங்க யாருமே இல்லையான்னு பாக்கவும் எனக்கு ஒரு சத்தம் கேக்குதுன்னு ஃபின் சொல்றான். டாட்டுக்கு அது கேட்கல. இல்ல எனக்கு அது திரும்பவும் கேக்குதுன்னு சொல்லவும் அதான் எனக்கும் கேக்குது அச்சோ பேய் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. டிஸ்க்ளோஸ் அப்படின்னு லான்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணவும் ஹிடனா இருந்த டோர் ஓபன் ஆகுது. நான் இதை ஓபன் பண்ணல, ரிவீல் மட்டும் தான் பண்ணிருக்கேன், ஓபன் பண்ண இன்னொரு ஸ்பெல் தேவை அப்படின்னு லான்ஸ் சொல்லவும் டாட் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றான். அந்த கதவுக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ அங்க நின்றுட்டு இருக்க ஒரு ஆர்மரை போயிட்டு வரான். தரையை நம்ம ஹீரோ ஃபோர்ஸா அடிக்கவும் அந்த கதவு லைட்டா ஓபன் ஆகுது. வாட அதுக்குள்ள விட்டு லிவரேஜ் மெத்தட்ல ஒரு கிக் விடவும் அந்த டோர் பறந்துகிட்டு வெளியே போகுது. லிவரேஜ் மெத்தட்ல கூட இதை ஓபன் பண்ணலாமா அப்படின்னு டாட்டோ ஃபின்னும் பாக்குறாங்க. லெமன் கண்டிப்பா இதுக்குள்ளதான் போயிருப்பா அண்ட் மேஜியா லோபஸும் இங்க தான் இருப்பாங்க அப்படின்னு லான்ஸ் சொல்லவும் பார்த்து ஜாக்கிரதையா பிரச்சனையை நோக்கி போகாதான்னு லெமன் சொல்லியிருப்பா. சாரி லெமன், உனக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியல, நான் பிரச்சனையை நோக்கி தான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க எல்லாருமே அதுக்குள்ள போறாங்க. இப்படி ஒரு சீக்ரெட் வழி ஸ்கூலுக்கு அடியில இருக்கா, இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாமே நம்ம ஹீரோ சொல்லவும் டாட் அவனை திட்டுறான். பேசாம வழியை தேடுங்க அப்படின்னு லான்ஸ் போறான். இந்த லொகேஷன் கண்டிப்பா மேஜியா லுக்பஸ்க்கு அட்வான்டேஜா தான் இருக்கும், கேர்ஃபுல்லா வாங்க நம்ம சொல்றான். டனல் மாதிரி இருக்கிற இடத்த விட்டு இவங்க எல்லாம் வெளியே போறாங்க. ஏன்னா அரினாவா அப்படின்னு இவங்க எல்லாரும் பார்க்கவும் ஆமா இது ஒரு ஏன்ஷியன் ஃபைட்டிங் பிளேஸ் அப்படின்னு ஒருத்தாங்க வந்து நிக்கிறான். மேஜியா லோபஸான்னு கேட்கவும் இல்ல தேர்ட் ஃபேங்ல இருக்கிற ஒருத்தன் தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தான். உங்களை மாதிரி ஆளுங்களை தடுக்கிறது தான் என்னோட வேலையே. என்ன தாண்டி போகணும்னு நினைச்சீங்கன்னா காயினை வச்சு சேலஞ்ச் பண்ணி என் கூட ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் இவனை நான் பார்த்துக்கிறேன், ஹேண்ட்ஸமாக இருக்கிற பசங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு டாட் போயிட்டு உனக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் கரெக்டாக அப்படின்னு டாட் கேட்கவும் அந்த பையனும் ஆமான்னு சொல்கிறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ சொல்கிறான். உனக்கு கொல்லாப விட மாட்டேன்டா டாட் கத்தவும் இதே எதிர்பார்த்தது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்ன மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்களால தான் என்ன மாதிரி பசங்களுக்கு பொண்ணே கிடைக்கல அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கோம். உனக்கு மூளையும் அழகும் இல்லைன்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அந்த பையன் வந்து அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். இந்த நேரத்தில் உங்களை வர வச்சதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு பியூரோ ஆஃப் மேஜிக்ல இருக்கிற ஹை அத்தாரிட்டி ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்றாரு. முக்கியமான விஷயம் இல்லைன்னா கூப்பிட மாட்டீங்களேன்னு ஹெட் மாஸ்டர் கேட்கவும் ஹெக்ட்ரைஸ் பிரசன்ட்ல இருந்த 6 டேஞ்சரஸான குற்றவாளிங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. பிரிசன் கார்டு எல்லாரையும் அவங்க கொண்டுட்டாங்க அண்ட் ஹெல்ப் பண்ணது இன்னசென்ட் ஜீரோ தான் அப்படின்னு அந்த பியூரோ ஆஃபீஸர் சொல்றாரு. இங்க டாட் வந்துட்டு அந்த பையனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் அவன் அதை அசால்ட்டா தடுத்து இந்த விப்ஸை வச்சு இவனை அட்டாக் பண்றான். செல்வாவை தோக்கடிச்சது நீ தானே நம்ம கேட்கவும் ஆக்சுவலி அவன்கிட்ட நான் அடி வாங்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி டாட் சொல்றான். ஈவன் டபுள் லைனரா இருந்தா அவன் உங்ககிட்ட தோத்து போயிருக்கலாம், ஆனா நான் அப்படி கிடையாது, அவனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும் ஓ அப்படியா அப்ப கண்டிப்பா நான் அவனை தோக்கடிப்பேன் அப்படின்னு டாட் வந்துட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அவன் ஆப்போனன்ட்டை சுத்தியும் ஒரு மேஜிக் சர்க்கிள் கிரியேட் ஆகுது. இது என்னதான் நம்ம கேட்கவும்
இது மேலே யாராச்சும் காலை வச்சா அது வெடிச்சிரும் அப்படின்னு டாட் சொல்லவும், நான் இது மேலே காலை வைப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். கண்டிப்பா நீ அதை டச் பண்ணுவேன்னா அதுக்கு கேரண்டி தரேன் அப்படின்னு டாட் சொல்லவும், ராப்னு தெரிஞ்சே அவனாச்சும் காலை இது மேலே வைப்பானா, சரியான முட்டா பையா. ரோஸ் விப் அப்சால் அப்படின்னு சொல்லி அவன் டாட்டை அட்டாக் பண்ணி பிடிச்சிருந்தான். டாட்டோட மேஜிக் பாண்ட் வந்து கீழே விழுந்துருது. ஸோ இப்போ அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. நீ முட்டாளா இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஈஸியா என்கிட்ட தோத்துட்ட. என்னமோ நான் இது மேலே காலை வைப்பேன் நீ சொன்ன, இப்போ தெரியுதாடா யார் ஸ்ட்ராங்னு அப்படின்னு சொல்லிட்டு டாட்டை அப்படியே தலைகீழா வச்சு தரையோட அடிக்க அவன் ட்ரை பண்றான். உன்னை அதை டச் பண்ண வைப்பேன்னு தான் சொன்னேன், நீ அது மேலே காலை வைக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி டாட் சொல்றான். அந்த சர்க்கிள் மேலே அந்த வெப் படவுமே அது எரிஞ்சு போகுது. அந்த சர்க்கிள் எல்லாமே ஒரு டைம் பாம் மாதிரி. என்ன நான் சொன்னதை பண்ணிட்டேன்னா இப்போ நான் உன்னை கொல்றதுக்கான நேரம் அப்படின்னு மற்ற சர்க்கிள் எல்லாத்தையும் அவன் எக்ஸ்ப்ளோர் பண்றான். லிப்ஸை பார்த்து என்னைக்குமே ஒருத்தர் எடை போடாத அப்படின்னு நம்ம சொல்லவோ டாட்டா எல்லாரும் பாராட்டுறாங்க. ஈவன் தோத்து போன அப்ப கூட ஒரு ஹேண்ட்ஸமான போஸை கொடுத்து இவன் உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லி டாட் கடுப்பாகிறான். சரி வாங்க அவனை தாண்டி போகலான்னு இவங்க எல்லாரும் போனா திடீர்னு இவங்க எல்லாம் புதக்குழி மாதிரி ஒன்றுக்குள்ள புதைய ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இந்த குழந்தை கிரீம் பக்கம் மட்டுமாச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதறிட்டே உள்ள போறான். நம்ம எதிரி நம்மளை பிரிக்க அப்படின்னு லான்ஸ் உள்ள முழுக்கிறான். காப்பாத்துக்க அப்படின்னு ஃபின் டாட்டை பிடிச்சிட்டா அவன் கூடவே சேர்ந்து மூழ்கி போறான். லான்ஸ் வேற லெவல்ல லேண்டிங் ஆகிறான். எனிமீஸ் எங்களை தனித்தனியா பிரிச்சு ஃபைட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு லான்ஸ் திரும்பி பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற டபுள் லைனர் நீ தானே, மஷ்ரூம் எடுங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி அப்படியோ நீ வந்துட்ட. நான் தான் மேஜியா லோபஸ் தேர்ட் ஃபேங் வித் மெடல். உன்ன மாதிரி வீக்கான ஆளுங்களுக்கு நான் எவ்வளவு சுப்பீரியர்னு காமிக்கிறது தான் என் வேலையை அப்படின்னு அவன் சொல்றான். டாட்டா ஃபின் ஒரே இடத்துல தான் போய் விளையாடுறாங்க. ரெண்டு பேரும் சிங்கிள் லைனர்ஸ் தான் ஈஸியா முடிஞ்சிடும்னு அந்த பொண்ணு சொல்றா. நான் தான் ஃபிஃப்த் ஃபேங் லவ் கியூட்டின்னு அவ இன்ட்ரடியூஸ் ஆகுறா. நான் ஃபோர்த் ஃபேங் மைலா ஜீனியஸ்னு கூட இருக்கமே இன்ட்ரடியூஸ் ஆகுறான். போச்சு அவங்க ரெண்டு பேருமே டபுள் லைனர்ஸ் தான், நமக்கு தான் முடிஞ்சுது. அப்பா அம்மா என்ன நீங்க நல்லபடியா வளர்த்தீங்க, குட் பை அப்படின்னு அவன் சொல்லவும், உன்னோட பெஸ்ட்டை நீ ட்ரை பண்ணாமையே விட்டு கொடுக்குறது ரொம்பவும் தப்பு. உங்களை மாதிரி சைட் கேரக்டர்ஸ்க்கு மெயின் கேரக்டர் யாருன்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு டாட் சொல்றான். நம்ம ஹீரோவோட ஆப்போனண்டா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவன் தான் நின்றுட்டு இருக்கான். உன்னை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம். நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிடல. மேஜியா லோபஸோட செகண்ட் ஃபேங் அபிஸ் ரேசர். மேஜிக்கே இல்லாம அன்னைக்கு நீ வேற லெவல்ல ஃபாஸ்டா மூவ் பண்ணல, சூப்பர் நாம சொல்லவும், ஓ தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ஒரு விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ணேன், அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம கேட்கவும், இல்லையா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ அதை பத்தி கவலைப்படாத, ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஒன்னே மாதிரியே தான் இந்த உலகத்தால ஒதுக்கப்பட்டவன். நீங்க வந்திருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், அதே மாதிரி தான் எனக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ரேசார் சொல்லவும், அதுக்குள்ளேயே என்ன ஏதோ தோக்கடிச்சிட்ட மாதிரி பேசுற, நான் தான் ஒன்னு தோக்கடிக்க போறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஜியா லோபஸ் விசஸ் நம்ம ஹீரோவோட டீம் எல்லாருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஹெட் மாஸ்டர் ஸ்கூல்ல இல்ல, சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி லாங்டாம சேர்ந்த மேஜியா லோபஸ் வந்து எல்லா டாம்ல இருக்கிறவங்களோட கோல்டு காயினையும் புடுங்கிறதுக்கு ஒரு பிளான போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ டீமுக்கும் அவங்க டீமுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் கதையை வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.